அன்புள்ள மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவைப்படுற டூல்ஸை பற்றி பார்க்குறோம். அப்புறம் மெக்கானிக் ஒர்க்குக்கு தேவைப்படுற டூல்ஸு, ஃப்யூச்சரில் நிறைய ரிப்பேரிங் ஒர்க்கு எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு தேவைப்படுற டூல்ஸுங்களை பற்றி பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய விதமான டூல்ஸுங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்ராடு, ராட்செட்டு. இது பேர் பிட்ராடு. நடுவில் உள்ளது வந்து பாருங்கள், அந்த நீளமாக இருக்குது ரவுண்ட் டைப்பில் உள்ளது வந்து ராட்செட்டு. இந்த பிட்டு எல்லாத்தையும் வச்சு நிறையா விதமான சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் செய்ய போகிறோம். நிறைய விதமான டூல்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ இந்த டூல்ஸை பற்றி பார்ப்போம். இது பேர் தான் ராட்செட் நண்பர்களே, பார்த்துக்கோங்க. இது தெரிஞ்சவங்களுக்காக சொல்லலை, தெரியாத ஒரு சில சின்ன பசங்களுக்காக சொல்கிறோம். ஏன்னா எந்தெந்த டூல்ஸை எப்படி பயன்படுத்துகிற விஷயங்கள்லாம் தெரியாது, அதுக்காக தான். இப்போ ராட்செட்டில் பிட்டு மாட்டிட்டு அதை எடுத்து வைக்கிறோம். இப்போ இதில் நம்பர் பார்த்திங்கன்னா 8, 9, 10. இது பேர் தான் டீராடு. டீராடில் பிட்டு எப்படி மாட்டி எடுக்கிறோம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது 5 இன்ச் ராடு. கொஞ்சம் ஒரு சில போல்டெல்லாம் கொஞ்சம் லென்த்தாக போல்டுங்களை கழட்டுறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக ஸ்பேனர் வேணுன்றதுக்காக ஒரு 5 இன்ச் ராடு மாட்டியிருக்கோம். இப்போ 8 சைஸ் பிட்டை தூக்கி அதில் மாட்டுறோம். எங்களோட மெக்கானிக் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த டீராடை நம்ம எந்த பக்கம் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஒரு ஜாயிண்ட் பிட்டுன்னு சொல்லுவாங்க இது பேர். இது எல்லா பக்கமும் நம்ம இதை வளைச்சிக்கலாம். எல்லா பொசிஷன்லேயும் எந்த ஒரு கிராஸ் பொசிஷன்லேருந்து கூட நம்ம இதை பயன்படுத்தி நம்ம கழட்டலாம். சில போல்டுங்களை நேரடியாக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக இருக்கிறப்போ இதுலேயும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கழட்டிக்கலாம். இப்போ பிட்ராடை பின்னாடி பாருங்கள். பிட்ராடுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ஷிங் பட்டன் இருக்கும், அதை அமுக்கி அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. பின்னாடி அந்த புஷ்ன்றதை அமுக்கி நம்ம அதில் மாட்டிக்கணும் நண்பர்களே. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் இதை கழட்டலாம், கிராஸாக இருந்தாலும் கழட்டலாம். இந்த ராட்செட் பாக்ஸில் எல்லா விதமான டூல்ஸுமே இருக்கும். இந்த பிட்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். அதை நம்ம இதில் வச்சு கழட்டிக்கலாம். பாருங்கள், வேறு டைரெக்ஷன்லேருந்து கூட இதை கழட்டிக்கலாம். சில போல்டெல்லாம் நேரடியாக இருக்காது. இப்போ இன்ஜின் கார்லலாம் வர இடத்துங்கள்லாம் இது T45 பிட்டு. இது ஃப்ளவர் பிட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ராட்செட் பிட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி 32 சைஸ் வரையும் இருக்கும் நண்பர்களே. பிட்டு எல்லாமே இருக்கும். அது நம்ம எது தேவையோ அது யூஸ். இது பாருங்கள், பாக்ஸ் பிட்டு, க்ரௌன் ஆயில் இதெல்லாம் கழட்டுறதுக்கு வரும். வேன் இந்த மாதிரி வண்டிங்களுக்கெலாம் க்ரௌன் ஆயில் இது மாதிரி கழட்டுறதுக்கு. இது பாருங்கள், இது 6 பட்டை பிட்டு, 6 பாக்ஸ் இருக்கும் அதுக்காக. இது 4 பட்டை பிட்டு பெருசு. ஃபஸ்ட்டு 4 பட்டை பிட்டு சின்னது பார்த்தோம். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இது 10 இன்ச்சு. இது வந்து 10 பிட்டு, ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த மாதிரி லென்த் பிட்டை பயன்படுத்தி நம்ம ஃப்ளக்குங்களை கூட கட்டலாம். 2 வீலர் 4 வீலர் 10லேயே இது கொஞ்சம் லென்த் பிட்டாக இருக்கும் நார்மலோட. 10 பிட்டில் சின்னதும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது சின்னது, இது கொஞ்சம் லென்த்து. அது 1 இன்ச் இருக்குன்னா இது ஒரு 2.5 இன்ச் இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்ராடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில போல்டெல்லாம் வந்து நம்ம இன்ஜினில் கழட்டுறப்போ ரொம்ப லாங்காக இருக்கும். அப்படின்றப்போ அதை ஒரே ஸ்பேனரால் நம்ம அதை ஒரே பிட்டால் நம்ம கழட்ட முடியாது. அப்படின்றப்போ இந்த மாதிரி 10 இன்ச் ராடு கூட எல்ராடை போட்டு நம்ம கழட்டி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம் எல்லாமே. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இது மாதிரி புது தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய விதமான சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த டூல்ஸுங்களை பற்றி பார்க்குறோம். இது பாருங்கள், 3 இன்ச் ராடு. தேங்க்யூ நண்பர்களே.